இன்றைக்கி நானும் எங்கள் பாப்பாவும் வெளியில் கிளம்பிட்டோம். தீபாவளி கலெக்ஷன் பார்க்குறதுக்காக போனோம். எங்கே போகலான்னா, சரி சென்னை சில்க்ஸ் போகலாம் அப்படின்ட்டு டக்குன்னு சென்னை சில்க்ஸ் போனோம். உள்ளே போயாச்சு. போனால் நிறைய சேலை கலெக்ஷன் செக்ஷன் நிறையா போட்டிருந்தாங்க. அழகழகா இருந்துச்சு. நான் ஆல்ரெடி ஒரு சாரீ எடுத்திருந்தேன். சரி அதுவே போதும், இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்ட்டு சும்மா டைம் பாஸ் பண்ணோம், பார்த்தோம். மல்மல் காட்டன் தான் இந்த வருஷம் தீபாவளி ட்ரெண்டு. நிறைய வச்சுருந்தாங்க கலர் கலராக, எல்லாம் விரித்து விரித்து காட்டினாங்க. சரி நம்ம அது பார்த்துட்டு கரெக்ஷன்லாம் பார்த்துட்டு, நம்ம என்ன வாங்க வந்தோமோ அத வாங்குவோன்ட்டு போயிட்டோம். போய் டீ ஷர்ட் பார்த்தோம். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து டீ ஷர்ட் பார்த்தோம். பார்த்துட்டு அவருக்கு ஒரு டீ ஷர்ட் எடுத்துட்டோம் அதில. எடுத்துட்டு இப்போ எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்னென்ன வாங்கணும்னு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இது பாப்பாவுக்கு ஒன்றுமே வாங்கல. ஒரு டாப்பு மட்டும் பார்த்தோம். பார்த்துட்டு சரி என்ன வாங்கலான்ட்டு அந்த டாப்பை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. லெக்கின், ஷாலெல்லாம் இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கலான்னு வந்துட்டோம். இது வந்து பாவாடை, உள்பாவாடை. 7 பாட்டு பாவாடை. அது 3 எடுத்தா ரூ. 500 போட்டிருந்தாங்க. 3 எடுக்கணும் ஆனா. எதில் வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனா 3 கலர் எடுங்க. ரூ. 500 சொன்னாங்க. நான் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி இது மாதிரி. நல்லா தான் இருந்துச்சு. சரி எடுக்கலாம் அப்படின்ட்டு 3 பாவாடை எடுத்துக்கிட்டேன். நல்லா உள்ள எம்ப்ராய்டு, ஓரலக்கு இதெல்லாம் போட்டிருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து பாப்பாவுக்கு ஒரு டாப் எடுத்தோம். இதுவே 1000க்கு மேலே இருந்துச்சு. சரி ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு லெக்கின், ஷாலெல்லாம் இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு இது மட்டும்தான் எடுத்தேன். துணி கிளாத் நல்லா இருந்துச்சு. எம்ப்ராய்டு ஒர்க்கு போட்டிருந்தாங்க. பாலிஸ்டர் கலந்தது மாதிரி, காட்டனும் கலந்தது மாதிரி நல்லா இருந்துச்சு. இது எங்கள் வீட்டுக்காருக்கு டீ ஷர்ட்டு க்ரே கலரில் எடுத்தோம். நல்லா இதுவுமே நல்ல குவாலிட்டியான இதுதான், நல்லா இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன் போட்டிருக்காங்க. பசங்களுக்கும் சரி, பொம்பளை பிள்ளைகளுக்கும் சரி நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் தலகாணி உறை 2 வாங்கினேன். நான் எப்போ போனாலும் சென்னை சில்க்ஸ் போனேன்னா தலகாணி உறை வருஷத்துக்கு 2 வாங்கிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி இந்த தடவையும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. தலகாணி உறை 2 வாங்கிட்டோம். அப்புறம் பாப்பாவுக்கு இன்னர்ஸ் எல்லாம் 2 வாங்கினேன். அதுவும் அதே மாதிரி தான் ஆஃபர் போட்டிருந்தாங்க. 2 வச்சு ரூ. 200, 1 100 போட்டிருந்தாங்க. அதுவும் நல்லா பிராண்டடில் தான் இருந்துச்சு. சரி அதுவும் வாங்கிக்கிட்டு தலகாணி உறை 2 வாங்கிக்கிட்டு, இது ரூ. 170 தான் 2மே. காட்டன் உறை. நல்லா கலரும் நல்லா இருந்துச்சு. சரின்னு அதில் 2 வாங்கிட்டோம். இது வந்து 2 சேர்த்து ரூ. 200. 1 100, 2 சேர்த்து ரூ. 200. இது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோன்னா எப்போது தேவையாகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி. அது பிராண்டட் ஐட்டங்கிறதுனால ரூ. 590 போட்டிருந்துச்சு. அவ்வளோதான். இந்த தடவை நாங்கள் தீபாவளிக்கு இது தான் எடுத்தோம். இது ஒரு 3000க்கு மேலே இருந்துச்சு. அதுக்கு ஒரு வவுச்சர் கொடுத்துருந்தாங்க. ரூ. 200 வரை நீங்கள் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போய் சரி என்ன வாங்கலாம்னு யோசித்தோம். ரூ. 200க்குள்ளே பார்த்து வாங்கணுன்ட்டு நானும் எங்கள் பாப்பாவும் தேடி தேடி இதெல்லாம் எடுத்தோம். கரெக்டாக 200க்கு தான் நாங்கள் எடுத்தோம். குலோப் ஜாமுனு, அப்புறம் அது மீரா சீயக்கா, இது சூட பாக்கெட்டு, இது வந்து சுக்கு. இவ்வளோ தான் எடுத்தோம். கரெக்டாக 200க்கு எடுத்துட்டோம். அவ்வளோதாங்க இந்த வருஷம்